தான் நான் வந்து அங்க அனுப்ப போறேன். ஹல்லேலூயா. உன் குறைகளை நீங்க இயேசுவுக்கு தெரியும் என்று நினைக்காதீர்கள். உங்கள் குறைவுகளை தேவனிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக அன்னாள் தேவ சமூகத்திலே அவள் கண்ணீரோடு ஜெபித்தாள். மன கிளேசத்தோடு அவள் தேவனுடைய பாதத்திலே தன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றின போது கர்த்தர் அந்த கர்ப்பத்தின் தடையை நீக்கி அருமையான ஆண் குழந்தை சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் லேசான காரியம். அந்த லேசான காரியத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்ய வேண்டும்? உங்கள் குறைகள் நிறைவாக்க நம்ம வாசித்த பகுதியின் அந்த செய்தி அந்த வார்த்தைக்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நம்முடைய குறைகளை தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், நீங்கள் அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். ஒன்று, உங்க குறைகளை இயேசுவினிடத்தில் சொல்லுங்க. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள். அவர் சொல்லுகிறபடி என்ன செய்தார்? அந்த கல்யாண வீட்டிற்கு வந்த தேவன், நான் அந்த கானாவூருக்கு போயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அந்த கானாவூரில் நடந்த கல்யாணம், அந்த ஜாடிகள் எல்லாம் என்று அந்த ஞாபகார்த்தமாக வைத்திருக்கிறார்கள். அந்த அப்பமும் அற்புதம் அப்பத்தையும் மீனையும் 5000 பேருக்கு போஷித்த இடத்தில் ஒரு நினைவாக ஒன்று வைத்திருக்கிறார்கள். அவர் எங்கெல்லாம் அற்புதங்கள் செய்தாலும், மலை பிரசங்கம் பண்ணின இடம், அவர் கடல் மேல் நடந்த இடங்கள், எல்லா இடத்திற்கும் இந்த கால்கள் கடந்து போயிருக்கிறது. ஹல்லேலூயா. கானாவூர் கல்யாணத்திலே கர்த்தர் செய்த முதல் அற்புதம். அந்த அற்புதத்திலே பாருங்கள், இயேசு அங்கிருந்தார். யூத மத விளக்கத்தின்படி நம்ம ஊர்ல கல்யாணம் வந்த எப்படி நம்ம பண்டிகை கொண்டாடுகிறோமோ அது போலவே யூதருடைய மத கல்யாண திருமண வைபவத்தில் இங்க எல்லாரும் வந்து ஆடி மாசம்னா திருமணம் செய்வதில்லை. இந்த நாட்களிலே திருமணம் நடந்து நமக்கு இந்த மண்டபம் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு நன்மைக்கு மனிதர்கள் ஆராதிக்கிற அந்த நாட்களை கொடுத்திருந்தாலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்காக கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். இரண்டாவது, யூதர்களுடைய மத விளக்கம் ஏன் அப்படி சொல்றாங்க? செவ்வாய்க்கிழமைன்னா அங்கே யாருக்கும் வந்து ரொம்ப மீன் சாப்பிட மாட்டோம், அது சாப்பிட மாட்டோம் சொல்றாங்க. ஆனால் யூத விளக்கத்தின்படி செவ்வாய்க்கிழமை தான் நல்ல நாள். ஏன் நல்ல நாள்? 3ஆம் நாள் தான் அவர் என்ன செய்தாரா? எல்லாவற்றையும் படைத்து வந்து கர்த்தர் சொன்னாரா, ஹாஹா நல்லவை என்று கண்டார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை பேசியிருக்கிறார். நல்லவை என கண்டது கொண்டதுதான். அந்த பழக்க வழக்கத்தை அவங்க என்ன செய்யறாங்க? பின்பற்றுகிற ஒரு படியினாலே அந்த யூத மனிதர்கள் செவ்வாய்க்கிழமை தான் அவர்களுடைய திருமணம். இது ஒரு நாள். அடுத்ததாக அந்த திருமண வைபவத்தில் அவங்க என்ன செய்வாங்க? ரசம் பரிமாறுவது வழக்கம். எது இருக்குதோ இல்லையோ திராட்சை ரசத்தை பரிமாறுவார்கள். இயேசுவும் அங்க இருக்கிறார், தாயாரும் அங்க இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல என்ன இருந்தது? ரசம் குறைவுபட்டது. அங்க ஒரு குறை. என்ன குறை? ரசம் குறைவானது. கடன் வாங்கி கல்யாணம் நடத்துகிற அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, கூட்டத்தை பார்த்தா இன்னும் நிறைய பேர் விருந்தார்கள் சாப்பிடவில்லையே, ஆனாலும் ரசம் இல்லை என்று சொன்ன பொழுது ஒருவேளை அவர்கள் புத்தியில் என்ன சொல்ல இருக்கலாம்? எது என்ன செய்ய என்று திகைத்து கொண்டிருக்க பொழுது அவர்கள் குறைவுகளை இயேசுவினிடத்தில் அது தெரிவிக்க வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது இயேசுவினுடைய காது கேட்டப்பட்டது, ரசம் இங்க குறைந்து இருக்கிறது என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். அந்த தாய் வந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கு உங்கள் குறைகள் மாறணும். உங்களுக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கணும். உங்கள் வருமானம் வருது, வருமானம் பத்தல, வருமானம் கூடணும். இல்லை என்றால் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும், பரிசுத்தத்திற்கு குறைவு, வேத வாசிப்பதில் குறைவு, ஐக்கியம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் இல்லை, இல்லை குடும்பத்திலே ஐக்கியம் இல்லை, சகோதரர்களுக்குள்ளே ஐக்கியம் இல்லை, ஆண்டு பிள்ளைகள் நோயினால் வாடிக்கொண்டிருக்கார். எந்த குறைபாடாக இருந்தாலும், கடன் பாரம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் குறைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்க என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ரசம் குறைப்பட்டது, இயேசுவுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே சொல்லல, திட்டுவளையில் அங்க போங்க, அந்த கடையில் வந்து உங்களுக்கு ரசம் கிடைக்கும், நான் சொன்னேன் என்று சொல்லுங்க, அவர் உங்களுக்கு ரசம் கொடுப்பார். அப்படி சொல்லல. உடனே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வேலைக்காரர்களை அழைத்து அந்த கற்சாடிகளை நீங்கள் என்ன செய்ய? தண்ணீர் மொண்டு நிரப்புங்கள். ஹல்லேலூயா. என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது? நமக்கு தேவை ரசம். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல சொல்லும் பொழுது ரசத்தை நீங்கள் தண்ணீரை மொண்டு நிரப்புங்கள் என்று சொன்னார். அந்த வேலைக்காரர்கள் விசுவாசித்தார்கள். தேவனால் வெளிப்படுத்தப்படுகிற தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு வார்த்தையின் மூலம் பேசியிருந்தாலும் சரி, இதற்கு முன்பதாக நீங்கள் வேறு ஊழியர்கள் மூலம் நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி, உடனே அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நீ விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் பெரிதா இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அவர்கள் கேட்கவில்லை, தண்ணீரை மொண்டு நீர் இந்த ஜாடியை நிரப்ப சொல்கிறீரே, எப்படி ரசம் வரும் என்று. அல்லேலூயா. உடனே கீழ்ப்படிந்தார்கள். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். உடனே கீழ்ப்படிந்தார்கள், முற்றிலும் கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல்னா சொன்னோன்னு கண்டிப்பா செய்யலாம். ஆனால் முற்றிலும் கீழ்ப்படிதல்,
தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படுகிற தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் உயர்த்துவார். அந்த வசனம் உனக்கு கூட தான், வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன். இந்த இடத்துல அநேக அந்த தேவ சத்ருவின் ஒரு தடை இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து போடுவார். ஹல்லேலூயா. அவர்கள் கூடி ஆராதித்த போது சாலமன் ஆலயத்திலே தேவ ஆவியானவர் இறங்கி வந்து அந்த மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டது போல இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போகும் பொழுது உன்னத தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை நீ கண்டிப்பாக உணர்ந்து போவா என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் விசாரிக்கிற தேவன், அவர் உங்களுக்காக நேசிக்கிற தேவன், தன்னுடைய ஜீவனையை கொடுத்த தேவன். ஒருவேளை நான் செய்த தவறுக்கு இன்னொருவரை பலிகாடாக்கும் போது அவர்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்கள் நாம் எல்லோரும் செய்த தவறுகளுக்கு, பாவத்திற்கு அந்த உன்னத தேவன் பலியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து வந்திருப்பாரானால் அவருக்காக நாம் நிற்க வேண்டும். We are the ambassador of the Christ. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாத தேவன் முற்றிலுமாக முழுமையாக அவரிடத்தில் கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அந்த காரியத்தை, அவருடைய வார்த்தையை நாம் பின்பற்றுவோமானால் நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த நாளிலே கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே போட்ட வார்த்தை, இந்த ஆராதனைக்கு நான் ஒரு நாள் தான் உபவாசம் இருந்தேன். ஆனாலும் அந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கப்பட்டது, உன் குறைவை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. என்ன குறையா வந்திருக்க அன்பு சகோதரி, உன் குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தருடைய தாசன் மூலம் பேசின வெளிப்பாடு இந்த இடத்துல இருதய பலகீனமுள்ள ஒருவருக்கு பயங்கரமாக ஹாஸ்பிட்டலிலே போயினார்கள், ஆபரேஷன் வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது சத்தியம். இது தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை. தேவனே பரலோகத்தில் இருந்து அனுப்பின வார்த்தை. விசுவாசி. நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். குறை இருக்கிறவர்கள் நீங்கள் உங்க அறிகிறபடினாலே தேவனிடத்தில் நீங்கள் அதை தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாக அந்த தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறபடினாலே சொன்ன பொழுது வேலைக்காரர்கள் என்ன செய்தாங்க? கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்த பொழுது முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் எப்படி இருந்தது? ருசி உள்ளதாக இருந்தது. ரெண்டே காரணம், சும்மா சிறிய ஒரு செய்தி. இன்றைக்கு நாம் வாசித்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4:19 சொல்கிறது, என் தேவன் மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை என்ன செய்வார்? உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உங்கள் குறை நிறைவாக வேண்டும் என்றால் என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பைதர் சொன்ன போல வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவை தவிர. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவதூதர்களை நமக்காக அனுப்பி பாருங்க, நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அந்த இதுல வாசிக்கிறோம், தேவதூதனை அனுப்பி என்ன செய்தார்? தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வரக்கூடியவங்களை என்ன செய்தார்? கொன்று போட்டார். ஹல்லேலூயா. நமக்கு உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அந்த வார்த்தை ஜீவனுள்ள என்பதை விசுவாசி. கால் பலகீனம், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அவருடைய வார்த்தையை உச்சரி, அவரை ஸ்தோத்திரி, அவருக்கு மகிமையை செலுத்து. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே ஒரு அற்புதம் நடந்தால் ஊழியக்காரனை மகிமைப்படுத்துவதற்கு அல்ல, என் தேவனுடைய மேல் நீங்கள் அதிக விசுவாசம் வைப்பதற்காக தான் கர்த்தர் இந்த இடத்திலே அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் தேவனுடைய பாதத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். அந்த பாடலை பாடுங்க எல்லோரும், எழும்பி நின்னுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. கைகளை உயர்த்தி சத்தமாக கர்த்தரை, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் ஓடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்ப
துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும். கைகளை உயர்த்தி பாருங்க. மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும். தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்ய கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஹல்லேலூயா. பில்லி சூனிய கட்டுகள் இந்த இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. எழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் இது அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இயேசுப்பா ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் உண்டாகட்டும். ஆவியானவருடைய அசைவு இப்பொழுதே உண்டாகட்டும். சதிகளாம் சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சதானின் சதிகளாம் சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சாப கட்டுகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் வல்லமை குறைந்து போகவில்லை. உங்கள் வல்லமை குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் உண்டாகிறது. இதோ பலவீனங்கள் நீங்கி பலன் பெற்று எழும்படியாக கர்த்தருடைய கரங்களை படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கிருபை ஊற்றப்படுகிறது. இயேசுவின் in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இயேசுவே உமக்கு மகிமை. அற்புதத்தின் தேவனே உமக்கு மகிமை. வல்லமையுள்ள தேவனே மகிமை. அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. Hallelujah. Hallelujah. Riba baba baba risantara gadera bala. Oh yabara disandari gadera darira. ஆண்டவரே நீர் பேசினத வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும் ஐயா. குறைவோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் நிறைவை பெற்றுக் கொள்ளவில்லை ஆண்டவரே. அந்த பூரணமான நிறைவு இன்றே உண்டாயிருக்கிறபடினாலே நன்றி. உமது உன்னத வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரே எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீரப்பா. உமது கண்கள் எங்களுக்கு மறைவாய் இருக்கவில்லை. நாங்கள் எங்கு படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் தாவீது ராஜா சொன்னது போலவே நீர் எங்களை காண்கிறபடினாலே என் அன்பு தெய்வனே இந்த நாளிலே ஆண்டவரே காண்கிற தரிசனத்தின்படி பட்டுப்போன உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்று துளிர்விட செய்கிறார் அன்பு சகோதரி. அல்லேலூயா.
ஆண்டவரே இந்த இடத்திலே வந்திருக்கிற ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்கு இப்படி குறைவுள்ளதாக இருக்கிறது என்று என்னுடைய சாபக்கட்டுகளை, குடும்பத்தின் பாரம்பரிய சாபக்கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறினது என்றாலும் அதை இந்த இயேசுவினுடைய சமூகத்திலே நீ அறிக்கையிடும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் இன்று நமக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூரணமாக அந்த கல்வாரி சிலுவையின் முகத்தை நோக்கி பாருங்கள். அவர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறபடினாலே வெறுமையாய் வந்தவர்கள் இன்று வெறுமையாய் நீங்கள் போவதில்லை, அந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து போகிறீர்கள். உங்கள் நோயோடு கடந்து வந்தவர்கள் பூரண விடுதலை பெற்று இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசியுங்கள். உங்கள் அவர் சொல்லுகிறபடியே அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். உங்கள் குறைகளை அவரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபம் கர்த்தருடைய வார்த்தையின்படி என் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் குறைகளை கர்த்தர் இன்று நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. மே காட் bless you all. நீ விசுவாசி, தேவனுடைய மகிமை காண்பாய். இன்று கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தையின்படி நீங்கள் அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறதான உடைய வல்லமைக்காக, உடைய பிரசன்னத்துக்காக, உடைய தொடுதலுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய குறைவுகளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் நீர் சொல்லுகிறதை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் சொல்லுகிறதை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி எங்கள் குறைவுகளை உமக்குள்ளாக நாங்கள் நிறைவாக்கி கொள்ள பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு கிருபை அளிக்கும்படி ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ தகப்பனே எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாய் அதற்கேற்றதான அபிஷேகத்தையும் வல்லமையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு தரும்படியாக கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்பட எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகாரங்களை மறவாதே. ஆமென்.